ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீட்பதற்காக ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பதற்காக, எங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பதற்காக, நீர் விண்ணை திறந்து மண்ணை தெரிந்து கொண்ட அளவற்ற அன்புக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரி திருச்சமகள் கடந்த இருவடையில அந்த அருமையான பிரகாஷம் ஊழியத்தின் தமிழ் இல்லத்திற்கு வரும்படியாக அவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தேவரே, இந்த பிறப்பு நற்செய்தி அறிவிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த மகத்தான அந்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஊழிய குடும்பத்திலே ஆண்டவர் நற்செய்தி நன்மை நினைத்திருக்க ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய திருக்கர தற்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் ஆண்டு இப்பொழுது இருக்கிற இந்த பலவீனங்கள், சுகவீனங்கள், சோறு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை எடுத்து போடுகிற தகப்பனை எடுப்பு பகுதியிலே இந்த வல்லமையுள்ள கரத்தை நீர் தொட்டு ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தால் நீர் அவரை இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் ஊழியத்திற்கு இந்த பலவீனம் தடையா இல்லாதபடிக்கு எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆண்டவர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான ஆண்டவரே, பரஞ்சோதம்மாக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை பலப்படுத்த காத்துக் கொள்ளுங்க. நன்மையான கிருபிட முடிசூட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இசைக்காக, ஏஞ்சலுக்காக, கொடுக்கப்பட்ட பிள்ளைக்காக, ஆண்டவர் அருமையான ஒரு சகோதரிக்காக, ஆண்டவர் கணவருக்காக, அருமையான மகன் யோனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வாத குடும்ப தேவையை சந்திப்பீராக. இந்த குடும்பத்தை பிரசன்னம் ஏற்படும் நான் முழுவதும் அவளை பாதுகாத்து பராமரித்து தேவையை சந்தித்து நன்றி. தொடர்ந்து புதிய ஆண்டுக்கான ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு முழு கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். அவளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உள்ளத்தின் வாஞ்சை, வேண்டுதல், விருப்பம் எல்லாவற்றையும் புதிய ஆண்டுல நீர் அவர்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு வேறு குடும்பத்தை அப்பமும் தண்ணீரும் குறையாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியை மீண்டும் எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.